தமிழருக்கே குறுந்தகடு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து குறுந்தகடை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களே, இன்றைய கதாநாயகன் அன்பிற்குரிய நண்பர் சக்திவேல் அவர்களே, இங்கே குழுமி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கற்றறிந்த சபையிலே திராவிடம், தமிழ் தேசியம் என்பதை கரைத்து குடித்து ஆய்வு செய்து படித்து அனுபவ ரீதியாக உணர்ந்த இந்த மாமன்றத்தில் என்னையும் பேச அழைத்த சக்திவேல் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிடம் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாக மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்னை போன்ற தலைமுறை எப்படி திராவிடம் என்பதை பார்க்கிறது என்று சொன்னால், திராவிடம் என்றால் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரம் உள்ளடங்கிய இந்த மாநிலத்தினுடைய ஒரு நிலம்தான் திராவிட நிலம் என்பதும், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, தமிழ் இதுதான் திராவிட மொழி குடும்பம் என்பதும் நாங்கள் அறிந்தது. இதற்கு மேல் திராவிடத்திற்காக நாம் மிகப்பெரிய ஒரு ஆய்வை நடத்த தேவையில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வேண்டுமானால் அவர்கள் சொல்லலாம், ஆரியம் அல்லாதவர்கள் திராவிடர்கள் என்று ஒரு புது செய்தியை இன்றைக்கு திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லி வருகின்றார்கள். அவர் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். நம்முடைய பார்வை என்பது இதுதான். தோழர் சக்திவேல் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று எழுதிய அந்த நூலில் அவர் சொல்லுகின்றார், எப்படி மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு கேரளாவில் மலையாளி மட்டுமே ஆள முடிகிறது, ஒரு கர்நாடகத்தில் கன்னடன் மட்டுமே ஆள முடிகிறது, ஒரு ஆந்திரத்தில் அங்கு இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் மட்டுமே ஆள முடிகிறது, ஏன் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆள முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகின்றார். 1920 52 வரை அவர் எழுதிய நூலில் சொல்லியிருக்கின்றார், 10 முதலமைச்சர்கள் இந்த சென்னை மாகாணத்தை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அந்த 10 முதலமைச்சர்களில் 8 பேர் தெலுங்கர்களாக மட்டுமே இருந்திருக்கிறார்கள் என்று அவர் பதிவு செய்திருக்கின்றார். 1952 பிறகு இன்றைக்கு 2012 60 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சிகள் தான் பெரும்பான்மையான காலங்களை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். ஆரியத்தை வீழ்த்துவதுதான் திராவிடம் என்று சொல்லி வந்த இந்த திராவிட இயக்கம் தமிழர்கள் என்ற உணர்வை நம்மிடத்திலே இருந்து மழுங்கடித்து, தமிழன் என்ற உணர்வை நம்மிடத்திலே இருந்து பிடுங்கி திராவிடம் என்ற ஒரு மாயையை நம்மிடத்திலே பரப்பினார்கள். திராவிடர்களை பொறுத்தவரையும் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகத்தை காப்பது கடமையடா என்று வசனம் பேசினார்கள். அதற்கும் நாம் செவி கொடுத்தோம். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அன்றைக்கு அண்ணா சொன்னார். அது நம்மையெல்லாம் மிகப்பெரிய அளவில் கவர்ந்தது. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லுகிறார் என்று அப்பொழுது நினைத்தோம். ஆனால் ஒரு இனம் அழிந்தால் கூட அதையும் நீ தாங்க வேண்டும் என்றுதான் அன்றைக்கு அவர் சொல்லியிருப்பார் போல் எனக்கு படுகிறது. எதையும் தாங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இதையும் நாம் தாங்கிக் கொள்ளதான் வேண்டும் என்று அன்றைக்கே அவர் சொல்லியிருக்கின்றார். திராவிடம் என்ற போர்வையில் இன்றைக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு யார் தலைவன் என்ற ஒரு சிந்தனை தமிழனுக்கு வரவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை, மிகப்பெரிய ஒரு கவலை தமிழர்கள் மத்தியிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பரபரப்பான இந்த சென்னை நகரத்திலே இன்றைக்கு கற்றறிந்த மக்கள் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அது வழக்கறிஞர் சக்திவேல் அவர்களுக்காகவோ, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் இங்கே வருகிறார் என்பதற்காகவோ அல்ல. இந்த தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்ற எண்ணம் தமிழக மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. அதற்காகத்தான் இந்த கூட்டம் இங்கே இருப்பதாக நான் அறிகிறேன். நான் ஒரு தொலைக்காட்சியில் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த திராவிடத்திற்கு எதிரான கருத்துக்களை கூறியதற்கு பிறகு என்னை அழைத்து அது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அழைத்தார்கள். நான் அந்த தொலைக்காட்சியில் விவாதத்தில் கலந்து கொண்டேன்.
அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பேச்சாளர் என்னோடு அங்கே அமர்ந்தார். அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், ஆரியத்தை வீழ்த்துவதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார். நிச்சயமாக நீங்கள் ஆரியத்தை வீழ்த்தியாகத்தான் வேண்டும், அதுதான் உங்களுடைய முக்கியமான கொள்கையாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால், நீங்கள் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்த பிறகு தமிழன் என்ற உணர்வை மறந்துவிட்டு இங்கே ஆரியம் என்பதை நீங்கள் எப்படி புகுத்துகிறீர்கள் என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை சொன்னேன். உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கின்றேன். உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விடுதலை என்ற ஒரு தலைமை வழக்கறிஞரை, தமிழனை அங்கே வழக்கறிஞராக நியமித்தீர்கள். அதற்கு பிறகு மாசிலாமணி என்ற ஒரு தமிழனை அங்கே வழக்கறிஞராக நியமித்தீர்கள். இருவரும் ஏறக்குறைய 1-2 ஆண்டுகள் இருந்ததற்கு பிறகு ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் ஒரு ஆரியர், PS ராமன் என்ற ஒரு ஆரியரை அங்கே அமர்த்தினீர்கள். இதுதான் உங்களுடைய திராவிடத்தினுடைய வெற்றியா என்று அவரை கேட்டபோது அவர் சொன்னார், நான் ஆரியர்கள் யாரையும் நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் ஆரியத்தை மட்டும்தான் எதிர்க்கிறோம் என்று சொன்னார். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நண்பர்களே. திராவிடம் என்பது எந்த பொருளில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். கலைஞர் அவர்கள் இன்றைக்கு திராவிடத்தை பற்றி எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் எடுத்துச் சொன்ன பொழுது அதற்கு 100ஆண்டு விழா நடத்துவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். நீங்கள் நடத்துங்கள், உயிரோடு இருக்கின்ற காலத்தில் நீங்கள் இதையும் செய்துவிட்டு தான் போக வேண்டும். ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை என்னவென்று சொன்னால், திராவிட இயக்கம் தோற்றுவிக்க போட்ட போது இருந்த தலைவர் நீங்கள். நாங்கள் உங்களிடத்தில் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், தமிழர்களாகிய எங்களால் வாழ்ந்த நீங்கள், தமிழர்களாகிய எங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களும் உங்கள் குடும்பமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கலைஞர் அவர்கள் செய்துவிட்டு போக வேண்டும். அதுதான் தமிழன் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் திராவிடத்தை மறந்துவிட்டு தமிழர் முன்னேற்றக் கழகம் என்று நீங்கள் தயவு செய்து உங்கள் வாயாலேயே அறிவித்து விடுங்கள் என்றுதான் இந்த கோரிக்கையை நாம் எல்லாம் வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏதாவது புரட்சி நடக்குமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலில் நம்மை அறிந்து அதற்கு பிறகுதான் நாம் போராட வேண்டும். திராவிடம் என்ற மாயை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழன் என்ற உணர்வை நாம் முதலில் அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் எந்தவித புரட்சியும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திவிட முடியாது. இன்றைக்கு அவர் சொன்ன புத்தகத்திலே சொல்லுகின்றார், ஆந்திரத்தில் அங்கு இருக்கக்கூடிய தெலுங்கர் அல்லாத ஒருவர் தமிழரை விட்டுவிடுங்கள், ஏதாவது ஒருவர். கேரளாவில் எடுத்துக்கொண்டால் மலையாளி அல்லாத ஒருவர் கேரளாவில் முதல்வராக முடியுமா? ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்த முடியுமா? ஒரு அரசியல் கட்சியை அங்கே உருவாக்க முடியுமா? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் முடிகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த திராவிடம் என்ற பெயரால் மட்டும்தான் முடிகிறது. திராவிடம் என்ற பெயர் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால், இந்த நாட்டில் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் மட்டும்தான் ஆட்சி செய்திருப்பான். அப்படித்தான் நடந்திருக்கும். ஆனால் இந்த திராவிடம் என்ற பெயரால் மட்டும் இன்றைக்கு நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம். இலங்கையிலே இனப்படுகொலை செய்யப்பட்ட பொழுது இனத்தின் பெயரால் நம்மால் ஒன்று கூட முடியவில்லை. பல்வேறு அரசியல் இயக்கங்களால் நாம் பிரிக்கப்பட்டோம். பல்வேறு சூழல்களால், அரசியல் சூழல்களால் நாம் அந்த ஒற்றுமை தமிழன் என்ற உணர்வை நாம் பெற தவறினோம். அதன் விளைவாக இங்கே முதியவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். மொழிப்போர் நடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெரியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றீர்கள். எங்கள் காலத்தில் கண்ட போர் இனப்போர், தமிழ் இனத்தை அழிக்கின்ற போரை நாங்கள் கண்டோம். ஆனால் எங்களால் அதில் துணை போகவும் முடியவில்லை, அவர்களுக்கு உதவி செய்யவும் முடியவில்லை. நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் வெற்றியையும் பார்க்க முடியவில்லை. இதுதான் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய கவலை. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இது ஒரு அரசியலுக்காக, இது ஒரு பார்வையாக நீங்கள் தயவு செய்து பார்த்துவிடக்கூடாது. இந்த நாட்டை ஒரு மண்ணின் மைந்தன் ஆள வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. அதற்காகத்தான் இந்த கருத்தை சக்திவேல் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இன்னொரு செய்தியும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் பேச வேண்டும். கலைஞர் அவர்கள் இன்றைக்கு திராவிட இயக்கம் ஏன் என்று அவர் அதற்கு விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டை ஒரு மலையாளி ஆண்டு விட்டான், ஒரு கன்னடன் ஆண்டு விட்டார்கள்,
தெலுங்கர்கள் ஆண்டு விட்டார்கள். இன்னும் இந்த ஆரியம் அல்லாதவர்கள் இந்த நாட்டை ஆண்டால் கூட அதையும் நீ பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று கலைஞர் சொன்னாலும் சொல்லக்கூடும். ஏனென்று சொன்னால், தமிழ் சகோதரிகளின் கற்பை கொச்சைப்படுத்தி பேசிய ஒரு நடிகையை மொழிப்போர் தியாகிகள் தினத்தன்று ஜனவரி 25ஆம் தேதி அன்று தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நீ போய் பேசு என்று அந்த நடிகை குஷ்பு அவர்களை அங்கே அனுப்பி பேசினார்கள். அதையும் நாம் வேடிக்கை பார்த்தோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த நடிகையை அவர் முக்கிய பொறுப்பை கொடுத்து வைத்திருக்கிறார். அது அவருடைய அரசியல். அதற்குள் நாம் போக விரும்பவில்லை. ஆனால் மராட்டியத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யலாம் என்பதை கலைஞர் அவர்கள் நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதையும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். இதுதான் நம்மளுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எல்லா மாநிலங்களும் அதுதான் சக்திவேல் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு ஒரிசாவில் எடுத்துக்கொண்டால், மகாராஷ்டிராவில் எடுத்துக்கொண்டால், பஞ்சாபில் எடுத்துக்கொண்டால், அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும். அதற்கான சூழல் எப்பொழுது உருவாகும் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்களையும் நாம் வேரோடு ஒழித்தாக வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இது முடியும். தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை தோற்றுவித்த போது காங்கிரஸ் பேரியக்கத்தை ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் கொள்கை என்று சொன்னார். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமானதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் காங்கிரஸோடு கைகோர்ந்தார். நான் வாழுகின்ற காலத்தில் திமுகவை ஒழித்து விட்டு போக வேண்டும் என்று பெரியார் அவர்கள் முடிவு செய்தார்கள். இன்றைக்கு திமுக வந்தது, அதிமுக வந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் திராவிடம் என்ற பெயரில் அரசியல் கட்சிகளை நடத்தி கொண்டு தமிழ்நாட்டில் நாமும் ஆளலாம் என்ற எண்ணத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை ஒரு அரசியல் பார்வையாக தயவு செய்து நீங்கள் பார்த்துவிடக்கூடாது. இது ஒரு சமூக பிரச்சனை, இது ஒரு இனத்தின் பிரச்சனை. இங்கு இருக்கக்கூடிய இனத்தை சார்ந்தவர்கள் தமிழன் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட மாயம் தமிழகத்தை விட்டு வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த திராவிட மாயையை வீழ்த்துவதற்காக மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தமிழகம் முழுவதும் உருவெடுத்திருக்கின்றார்கள். இதற்கு பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் இதை வரவேற்கக்கூடிய நிலையில் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு பாலாறு பிரச்சனை, பல பிரச்சனைகள், இன்றைக்கு முல்லைப்பெரியாறு பிரச்சனை, பல பிரச்சனைகளை இன்றைக்கு மக்கள் மத்தியில் நாம் எடுத்து செல்ல முடியும். அரங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை மக்கள் மன்றத்தில் நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாயையை நாம் அகற்றியாக வேண்டும். அப்படி என்றால்தான் தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் என்ற உணர்வோடு, தமிழன் என்ற ஒரு அடிப்படையில் இங்கே ஒரு ஆட்சி மலரும். தமிழன் என்ற எண்ணம் இந்த மக்கள் மத்தியில் உருவாகும். தமிழனுக்கென்ற ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் திராவிடம் என்ற மாயையை நாம் ஒழித்தெறிய வேண்டும். அதற்கு தோழர் சக்திவேல் எழுதிய புத்தகமும் அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குறுந்தகடும் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அமையும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.